ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. தந்தையவர்களே, தாவீதின் நன்றி பாடல் 198 வார்த்தைகளில் சில வார்த்தைகள் நாம் பார்த்துருக்குறோம். எம் தலைவராம் ஆண்டவரே அழகாக பேசியிருக்காரு. அதுக்கு அடுத்து குடும்பத்தை பற்றி பேசியிருக்கிறீர்கள் சொல்லியிருக்கிறாரு, அழகாக சொல்லியிருக்காருங்க சாமி. இப்போ 19 வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்குதுங்க சாமி. இது என் குடும்பத்தை எதிர்காலத்தை பற்றியும் நீர் பேசியுள்ளீர் எம் தலைவர் ஆண்டவரே, இது மனித வழக்கம் இல்லையேன்னு பேசியிருக்காருங்க சாமி. இதனுடைய விளக்கம் கொஞ்சம் தேவைப்படுது. அதான் சார், நம்ம திருப்பாடல் 139 நம்ம சொன்னோம், ஆண்டவரே இப்படி நினைவுகளை அறிந்து கொள்வது கடினம், இப்படி எதிர்கால திட்டங்களை யார் தான் தெரிந்து கொள்ள முடியும். யோனா இறைவாக்கின வந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் சொல்கிறத மாற்றிக்குங்கப்பா, அவங்க பேச்சை நான் கேட்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிற யோனாவையும் நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இறைவன் தன்னுடைய எதிர்கால திட்டங்களை பற்றி மனிதரோடு பேசுவது வழக்கமே இல்லை, பேசியதாக சரித்திரமே இல்லை. நான் என்ன அங்கு அங்கு நான் என்ன செய்வேன் என்று உனக்கு சொல்வேன் என்று சொல்வார். இறைவர்கள் கூட அப்படிதான், அங்கே போ, நான் என்ன சொல்றதோ அதை சொல்லு என்பார். திட்டங்களை வெளிப்படுத்தவே மாட்டார். அவருடைய மறைபொருளான அவருடைய திட்டங்கள் கால நிறைவில் அவ்வப்போது வெளிப்படுத்தப்படும், உணர்ந்து கொள்வார்கள். அதாவது இயல்பான செய்தி. ஆனால் பழைய ஏற்பாட்டின் தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு செய்தியை பார்க்குறோம். 12:2-3 வாசிப்போமே. 12:2-3 அப்ரஹாமுக்கான வாக்குறுதியில் எதிர்கால திட்டங்களை அப்ரஹாமுக்கு ஆண்டவர் தெளிவாய் வெளிப்படுத்துவார். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். இது எதிர்கால திட்டம், எதிர்பார செயல்பாடு, வரப்போகின்ற ஆசீர்வாதம் ஆண்டவர் தெளிவாய் விளக்குகிறார் அப்ரஹாமுக்கு. தாவீதை அப்படி தூக்கிட்டு போய் அப்ரஹாமுக்கு இணையாகவும் மோசேக்கு இணையாகவும் வைக்க ஆசை செய்கிற முயற்சியை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல இணைச்சிட்ட வரலாற்றுடைய இறையியல் எண்ணத்தை, தாவீதனுடைய வலிமையான ஆன்மீக தாகத்தை அவர்களோடு ஒப்பிட்டு அவர்களோடு இணையாக வைத்து சொல்லுகிறார். அதே போல் இதே போன்ற செய்தியை 15ஆம் அதிகாரத்தில் 4 முதல் 21 வார்த்தைகள் பார்க்கணும். அதே வாக்குறுதி, உடன்படிக்கை 12, 15, 17 இதெல்லாம் வந்து உடன்படிக்கை, அப்ரஹாமோடு கடவுள் செய்த உடன்படிக்கை. அந்த 15ஆம் அதிகாரத்தில் முக்கியமான வசனத்தை வாசிப்போமே. 15:4-5. ஓகே. அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. இப்படி ஒரு வசனம் கீழே வாசிங்களேன். அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, இதோ வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் வானத்தை விண்மீன்களை முடிஞ்சா எண்ணி பார்ப்பா, அவ்வளோ பேர் இருப்பாங்க. கடற்கரை மணல் அள்ளிருவியா, அவ்வளோ பேரும் பிள்ளைங்க இருப்பாங்க. வாக்குறுதி, எதிர்கால திட்டத்தை பற்றி செய்தியை கொடுக்கிறார். அதே போலவே அன்னாளின் புகழ்பாடல் 1 சாமுவேல் 2:22 கூட எதிர்கால திட்டத்தை ஆண்டவர் ஒரு சிலருக்கு ஒரு சில மறைமுகமான வகையில் வெளிப்பாட்டு இலக்கியமாக அவர் வெளிப்படுத்துகிறார். 1 சாமுவேல் 2:35-36 வசனங்களை வாசிப்போமே. என் திட்டத்திற்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப செயல்படும் நம்பிக்கைக்குரிய ஒரு குருவை நான் எழுப்புவேன், அவருக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டி எழுப்புவேன், அவர் என்னிடம் திருப்பொழிவு பெறுவருக்கு எந்நாளும் பணி செய்வார். எஞ்சியுள்ள உன் வீட்டார் அனைவரும் ஒரு வெள்ளி காசுக்கோ ஒரு அப்பத்துக்கோ அவரிடம் வந்து கையேந்தி நின்று தயை கூர்ந்து எனக்கு ஒரு அப்பம் கிடைக்குமாறு குருத்துவ பணியில் என்னை சேர்த்தருளும் என்பார்கள். எதிர்கால திட்டம். ஏலியின் குடும்பம் தகர்க்கப்படுகிறது, சாம்பிளதற்கு பதிலாக நியமிக்கப்படுகிறார், அவர் வழியாய் ஒரு குருத்துவ திருக்குளம் ஆஸ்வதிக்கப்படும். எதிர்கால திட்டம். இது வந்து குருக்களை பற்றிய செய்தி. அரசர்களுக்கு கூட அவர் சொல்றாரு. 1 சாமுவேல் 15:28. 1 சாமுவேல் 15:28. அப்பொழுது சாமுவேல், ஆண்டவர் இன்று இஸ்ரேல் அரசை உம்மிடமிருந்து கிழித்து உம்மை விட சிறந்த உமக்கு நெருங்கிய ஒருவருக்கு அதை தந்துவிட்டார். மேலும் இஸ்ரேலின் மாட்சியானவர் ஏமாற்ற மாட்டார், மனம் மாறவும் மாட்டார்,
மனம் மாறுவதற்கு அவர் என்ன மனிதரா என்று அவரிடம் கூறினார். அழகான ஒரு கருதி என்ன நடக்கப் போகுது என்பதை ஆக அப்ரஹாமுக்கு சொன்னார், சாமுவேலுக்கு சொன்னார், தாவீதை பற்றி சொல்கிறார். அப்ரஹாம், சாமுவேல், தாவீது இந்த நிலைகள் பாடல் பாருங்க. அப்போ தாவீது எந்த அளவுக்கு அவனை உயர்த்தி வைக்கிறார். மனிதரோடு எதிர்கால அந்த குடும்பத்தை பற்றியும் குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றி நீ பேசும்போது நான் யாருங்க என்ற ஒரு கேள்வியை கேட்டு இதற்கான விழா சொல்றார். அடுத்த வசனம் பாருங்களேன். அடுத்த வசனம் தாவீது, உம்மிடம் மேலும் என்ன கூற முடியும்? என் தலைவராம் ஆண்டவரே, உம் ஊழியனை பற்றி உமக்கே தெரியும். உன் ஊழியன் அறிந்து கொள்ளட்டும் என்று உம் வார்த்தைகளை முன்னிட்டும் உம் எதத்திற்கு ஏற்பவும் மாபெரும் செயல்கள் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளீர். ஆகவே என் தலைவராம் ஆண்டவரே, எங்கள் காதுகளால் கேட்டவற்றின்படி நீர் மகத்தானவர். உம்மை போன்று வேறு எவரும் இலர். உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. உம் மக்கள் இஸ்ரேலை போல் வேறு யார் உளர்? அவர்களை உம் மக்களாய் ஆக்கிக் கொள்ளுமாறும் உம் பெயர் விளங்குமாறும் கடவுளாகிய நீரே சென்று அந்த இனத்தை மீட்டு அவர்களுக்காக வியத்தகு அருஞ்செயல்கள் புரிந்தீர். எகிப்து நாட்டினின்றும் வேற்றிடங்களினின்றும் அவர்களின் தெய்வங்களினின்றும் நீரே உம் மக்களை மீட்டீர். அதோட நிறுத்துவோம். இப்போ நான் 21, 22 ஆகிய 2 வசனங்களை மட்டும் நம்ம பாசம். நல்ல ஒரு எதுக்காக தொடர்ந்து வாசிச்சோம்னாக்க ஒரு தொடர்மில்லை. அடுத்தடுத்து என்ன போறாரு, ஒரு செயின் அப்படி கொக்கி மாட்டி அப்படியே ரயில் பெட்டி மாதிரி அது போயிட்டே இருக்குது. என் தலைவராம் ஆண்டவர் என்கிற அந்த வார்த்தை உயர் அடைமொழி ஒரு இன்ஜினை போல இழுத்துக்கிட்டு போகுது. இது பின்னாடி எல்லாம் டேப்பது. இப்போ பாருங்க, உன் ஊழியன் நான் யார்? ஒரு பொருட்டா? நான் தூசுக்கும் குப்பைக்கு போன தன்னை தாழ்த்தி எனக்கு இவ்வளோலாம் செஞ்சுக்கிறேன்னு சொன்ன தாவீது அப்படியே கொஞ்சம் உள்வாங்கிறார், உள்ள வராரு. தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு? என் தலைவராக ஆண்டவரே, நான் உம்மிடம் மேல் நான் என்னங்க சொல்ல முடியும்? என்னங்க இதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லைங்க, நான் பேச முடியல. அதுதான் செம மாசு, வேற லெவலு தெரிக்குது. இந்த பசங்க பேசுவாங்க. ஆனாக்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறது சூப்பராகன்னு சொல்கிறது பல விதம் சொல்லுவாங்க. தாவீதெல்லாம் சொல்லிட்டான், யாரு குப்பை நீங்கள் இவ்வளோ செஞ்சு சொல்லிட்டு நான் என்ன சொல்ல முடியும்? இதுக்கு மேலே இன்னும் சொல்கிறது இல்லைங்க ஐயா. ஒரு அழகான அடியான் ஒரு மிகப்பெரிய தலைவனுடைய பெருத்த ஆசனங்களை பெற்றுக்கொண்டு மனமும் உடலும் உணர்வும் நிறைந்து பூரித்து போய் சொல்கிற வார்த்தை, நான் சொல்கிறது ஒன்றும் இல்லைங்க சாமி, எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சிட்டீங்க சாமி. அதான் இயேசு பார்த்து சொல்லுவாங்க, எல்லாம் நன்றாக செய்கிறார், குருடர் பார்க்கவும் செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் செய்கிறார், நம்முடைய ஒரு பெரிய இறைவாக்கு வந்துள்ளான்னு சொல்லுவாங்க. இதே போன்ற ஒரு மனநிலை தான். அப்படி நிறைவுக்கு மேல் நிறைவு, இதாங்க ஷலோம்ன்றது. எப்ரேய மொழியில ஷலோம் என்கின்ற அந்த வார்த்தை எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட ஒரு நிறைவான ஒரு மனநிலை. ஒரு ஆங்கில எழுத்தாளர் உன் மகிழ்ச்சி பற்றி பேசும்போது சொல்வார், உன் மகிழ்ச்சி பூரிப்பான மகிழ்ச்சினாக்க உன் ரத்த குழாய்களுக்குள்ளாக ரத்தம் பீறிட்டு போகிறதை உன்னால் உணர முடியும் பார். அப்படியே பொங்கிட்டு போங்களாம். அந்த ஹார்ட் பீட் அதிகமாகி அந்த எண்டோமன் அதிகமாக சுரக்கும் போது ரத்தம் அப்படி பீறிட்டு உள்ளே போங்களாம். அந்த சத்தம் நம்மளுக்கு, அந்த உணர்வு நம்மளுக்கு தெரியுமா? அந்த அக்களித்து படுற அந்த உணர்வு உடலில், உணர்வில், உறவில், மகிழ்வில், வார்த்தையில் அப்படியே புரிச்சு பாடுறது தான். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அப்படின்றப்பல அது மாதிரி தான் சாமி சொல்கிறார். சில சமயத்தில் இந்த திரைப்படம் சொல்ல கிறுக்கு பிள்ளை போ அப்படின்பா. என்ன சொல்லுவார் அவர்? அந்த பிள்ளையினுடைய அன்பை பார்த்து கதாநாயகன் அவ்வளோ மயங்கி போய் ஒன்றும் இல்லாமல் லூசுப்பா அப்படின்ட்டு ஒரு செல்லமாக திட்டிட்டு போகிற மாதிரி தாவீது ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, இனிமேல் நான் என்ன சொல்ல முடியும் என்று அழகாக கேட்குறாரு. அதுக்கு அடுத்தபடியாக வரும்போது பாருங்கள், அழகாக சொல்வார், ரொம்ப அழகாக சொல்வார், என் தலைவராக ஆண்டவரே, உன் ஊழியை பற்றி உமக்கே தெரியும். அது உன் ஊழியை பற்றி உமக்கு தெரியும்னா ஓகேங்க. ஊழி பற்றி உமக்கு தெரியும்னா அது ஒரு லெவலு. உமக்கே தெரியும்னா செமத்தியான ஒரு வார்த்தை. அதான் அந்த திபிரியா கடற்கரையில் ராயப்பரை வச்சு இயேசு கேட்பார், நீ என்ன நேசிக்கிறாயாம்பார். ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமே அப்படிம்பார் ஃபர்ஸ்ட் லெவலில். செகண்ட் லெவலில் கேட்கல, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் அப்படிம்பார். மூணாவது கேட்கல, ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும், நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதும் உனக்கு தெரியும் அப்படிம்பார். அதான் இந்த எல்லாம் தெரியுன்றது உள்ளத்தின் ஆழத்தை முதல்ல அறிவுலேருந்து பேசுகிறார். இன்னும் உணர்வுலேயே அறிவு சேர்த்து கலந்து பேசுகிறார். மூணாவது ஆத்மார்த்தம் பூர்வம் பேசுகிறார். இந்த கடற்கரை நிற்க வச்சு அலையோடும் வலையோடும் ஒன்றுமில்லாமல் போராட்டி இருந்தப்ப, வா படகு கொடுன்னு சொன்னீங்க, கொடுத்தேன். வாழ்க்கைக்கு படகுக்குள்ளே வந்தீங்க, என் வாழ்க்கையில் வந்தீங்க, வாழ்க்கையே திருப்பி போட்டீங்க. நான் மறுதளித்தேன், மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் மறுதளிப்புன்னு சொன்னீங்க, நான் மறுதளித்தேன். அழுது கண்ணெல்லாம் வீங்கி போய் பூத்து போயிருந்தப்ப என்னை பார்த்து கேட்குறீங்க, டு யூ லவ் மீன்னு கேட்குறீங்க. ஐ லவ் யூ லார்ட் அப்படின்னு சொன்னவர் கடைசியாக கேட்கும்போது, யூ நோ எவ்ரி திங் லார்ட், யூ நோ தட் ஐ லவ் யூங்கிறார். அந்த எவ்ரி திங்கில் எல்லாமே அடங்கியிருக்குங்க. ராயப்பர் அவ்வளோ அழகான ஒரு உணர்வுபூர்வமான மனிதர். அப்படியே எடுத்தேன் கவுத்தன் செய்வார். எடுத்து கழுத்தை வெட்டினா கூட பரவாயில்ல, காதை வெட்டினா கேஸ் இவர் அவ்வளோ அவசரத்தில். அப்படிப்பட்ட ஒரு எங்கள் பாதுகாவலர் ஒரு ராயப்பர் குருத்துமனம் அவ்வளோ உணர்ச்சிவசமான உணர்ச்சியினோட கொந்தளிப்பு அவர் சொல்கிறார், யூ நோ எவ்ரி திங் லார்ட், யூ நோ தட் ஐ லவ் யூ பார்.
அப்படி உடஞ்சி போய் நொறுங்கி போய் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இதுக்கு மேலே சரண்டர் ஆகிறதுக்கு வேறு என்னுமே இல்லாமல், யூ நோ எவ்ரிதிங் லார்ட், யூ நோ தட் ஐ லவ் யூ, நான் உண்மை அன்பு செய்கிறது உங்களுக்கு தெரியாத ஒன்றா அப்படின்னு கேட்பார். அதுதான் இந்த இடத்துல உமக்கே தெரியும், உமக்கு தெரியும் ஆண்டவர் என்னை பற்றி இல்லைல்ல, உமக்கே தெரியும், எல்லாம் உங்களுக்கு தெரியும். அக்கு வேற ஆணி வேற சிடி ஸ்கேனு பெட் ஸ்கேனு எல்லா ஸ்கேனும் நீங்கள் பண்ணி வச்சுக்கிறீங்க, எல்லா ரிப்போர்ட்டும் முன்னாடி இருக்குது. என்கிட்ட மறைவாக இருக்கிறது ஒன்றுமே இல்லை. திருப்பாடல் ஆசிரியர் 139 சங்கீதத்தில் மிக அழகாக சொல்வார், என் தாயின் கருவில் என் கருமுளைகள் உருவாகும் முன்பே நீ அறிந்திருந்தேன், என் வாயில் வார்த்தை உருவாகும் முன்பே நான் என்ன சொல்ல போறேன் நீ அறிந்திருந்தேன், நிலைகளை அறிந்து கொள்வது எனக்கு கடினம். ஆனால் என்னை பற்றி எல்லா அக்கு வேற ஆணி வேற பண்ணி வச்சுக்கிறேன். நான் எங்கெங்க போக முடியும்? வானமண்டலில் ஏறினா அங்கே இருக்கிறீங்க, பாதாளத்தில் போய் ஒழிஞ்சிட்டு அங்கே இருக்கிறீங்க, தீனோடு நடதான் அங்கே இருக்கிறீங்க, இருட்டில் போய் ஒழிஞ்சிக்கலாம்னா இருட்டு கூட இருட்டாக நமக்கு இல்லை, வெளிச்சமாக இருக்கிறது அப்படின்பார். அவ்வளோ அழகாக ஓம்னி ப்ரெசண்ட்டு ஓம்னி பவர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக சொல்லுவார் திருப்பாடல் 139. தாவீது அதான் அழகாக இவர் தானே இது அழகாக சொல்கிறார், உமக்கே தெரியும், உமக்கே தெரியும், உடைந்த பாத்திரம் என்று உமக்கே தெரியும். இன்னொரு பாட்டு கூட இருக்கும், அதான் தாவீது அழகாக அதை சொல்கிறாரு. எம் ஊழியன் அறிந்து கொள்ளட்டும் என்று உம் வார்த்தையை முன்னிட்டும் உம் இதயத்திற்கு ஏற்பவும் மாபெரும் செயல்கள் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளீர். ரொம்ப முக்கியம். 21 வசனம் ரொம்ப அழகான விஷயம். இப்போ உன் ஊழியன் அறிந்து கொள்ளட்டும் என்று உம் வார்த்தையை முன்னிட்டும் உதயத்திற்கு ஏற்பவும் மாபெரும் செயல் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளேன். பெங்களூருக்கு ஒரு ஆள் புதுசாக வந்தார். பக்கத்தில் ஒரு கன்னடா பேசுகிற சகோதரர் உட்காந்துருக்கிறார். அவரை பார்த்து இந்த டைரி சர்க்கிள் இருக்குல்ல, அங்கே இருக்கிற இந்த பால் பண்ணையினுடைய அலுவலகத்தை பார்த்து இவ்வளோ பெருசாகுது யாருதுங்கிறாரு. அவர் சொன்னார் கொத்தில்லான்னாரு. ஓஹோ அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் போனார். இந்த நிமான்ஸ் ஆஸ்பத்திரி பார்த்தா பிரம்மாண்டம் பெரிய வளாகம் பார்த்துட்டு இது யார் ஓனருன்னு கேட்டார். இவர் தமிழில் கேட்குறாரு, அவர் கொத்தில்லாங்கிறாரு. அந்தவங்க போயிட்டு அவங்க பொண்டாட்டிட்டு சொல்கிறாரு, இந்த கொத்தில ஏகப்பட்டதை வாங்கி போட்டுக்கிறாம்மா, இதை பார்த்தா கொத்தில, அதை பார்த்தா கொத்தில, அதில் பார்த்தா கொத்திடலாங்குது. அந்த அம்மா பெங்களூருக்கிற பொண்ணு லூஸு கொத்திலான்னு எனக்கு தெரியலன்னு அர்த்தங்கிறாரு. ஓ அப்படின்னாராம். அப்படி அந்த மாதிரி இந்த இடத்துல ரொம்ப அழகாக ஒரு சொல்ல சொல்லுது, ரொம்ப அழகாக சொல்ல, இவன் ஊழின் அறிந்து கொள்ளும் பொருட்டு. ஏன்னா எனக்கு அவ்வளோ புரியாது நீங்கள் பேசுறது. அறிந்து கொள்ளும் பொருட்டு உம் வார்த்தையை முன்னிட்டும் என் உம் உதயத்திற்கு ஏற்பாகவும். இப்போ கடவுளை அவருடைய வார்த்தையில் தெரிஞ்சுக்கலாம், அவருடைய வாஞ்சையில் தெரிஞ்சுக்கலாம், அவருடைய செயலில் தெரிஞ்சுக்கலாம், அவருடைய பராக்கிரமத்தை தெரிஞ்சுக்கலாம். we can know God in his being, in his doing. 2 வகையில் கடவுளை வெளிப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையில் இருக்கிறவர் நானே. என்ன அர்த்தம்? உன்னோடு வாழ்கிறவர், உன்னை வாழ வைக்கிறவர், உனக்கு வாழ்வின் ஊற்றாக இருக்கிறவர் நானே. அதனால அர்த்தம். அந்த வார்த்தையில் சொல்லும்போது எங்கள் ஊரில் ஒரு ஆயா வந்துச்சு. நான் பங்கு சாமியாரை இந்த சின்ன சாமியாரை முதல் வருஷத்துக்குள்ளே ஒரு ஆயா கூட்டி வந்துச்சு. என்ன ஆயா அப்படின்னு, ஆட்டுக்குடி வயிற்றலா போகுது மந்திரிச்சு விட்டு சாமி அப்படின்னுச்சு. சரியா இதோ ஆட்டுக்குட்டியாக மந்திரி கூட்டு வராங்களேன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்களோடு பழக அப்படின்னேன். பதில் வரல. ஆண்டவர்களோடு பழக அப்படின்னேன். ஆயா ஒன்றும் பதில் சொல்ல. ஆயா ஆண்டவர்களோடு இருப்பாராக அப்படின்னேன். இருட்டு சாமி நல்லா இருக்கட்டும் அப்படின்னுச்சு. நான் என்ன சொல்றது எனக்கு தெரியல. ஆயா எதுவும் சொல்லுது, ஆயாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். சரி இல்லை ஆயா நான் ஜாமன் சொல்றேன்னு சொல்லிட்டு ஆட்டை கெட்டியா பிடிச்சிக்க, ஓடிட்டு போச்சு நான் ஜாம் பண்ணி ஓடிச்சுன்னு சொல்லுவேன். நான் பிடிச்சேன்னு சொன்னேன். ஆடை பிடிச்சி 10 மணி நினைச்சு நான் ஜாம் பண்ணி ஆடை பந்திரிச்சு விட்டேன். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சிலருக்கு சொன்ன புரியாது. இப்படி சொல்லுவார், பசங்க சொல்லுவான் ஒன்றும் புரியாது, என்ன சொன்னதோ சொன்னார் புரியாது அப்படின்னா. எங்கள் ஊருக்கு ஒரு ஜெர்மனில் ஒரு வெளிநாட்டுக்கார் வந்தார். பல நலத்திட்டங்களுக்கு உதவி செஞ்சார். அந்த பங்கு சாமியாருக்கு அவ்வளோ ஜெர்மன் தெரியாது. அவர் அந்த கூட்டிகிட்டு வந்தவர் சொன்னார், ஃபாதர் இவர் தான் ஃபாதர் உங்களுக்கு இந்த ஃபண்டிங் ஏஜென்சிலேருந்து வராரு, எல்லா உதவியும் இவர் தான் செய்கிறது. அவர் ஜெர்மனில் பேசணும்னு ஆசைப்பட்றாரு, ஏதோ சொல்லணும் ஆசைப்பட்றாரு. இங்கிலீஷ் தெரியாது, ஜெர்மனில் பேசுவார், நீங்கள் அதை அப்படியே தமிழில் சொல்லுங்கள். ஐயோ எனக்கு ஜெர்மன் அவ்வளோ தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் படிச்சுக்கிறேன் அப்படின்னாரு. நீங்கள் தெரிஞ்சதை சொல்லுங்கள் சாமி. அவர் அதான் சந்தோஷப்பட்டோம். கூட்டம்லாம் ஒரு 3-4 பேர் உட்காந்துருக்கிறாங்க. ஜெர்மன்காரர் கடாமுடான்னு ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாரு. பங்கு சாமியார் சொன்னார், ரொம்ப பொலைட்டாக சொன்னார், எனக்கு சொன்னது ஒன்றும் புரியல. தமிழில் சொல்கிறாரு, எனக்கு சொன்னது ஒன்றும் புரியல, என் ஜெர்மன் அவ்வளோ நல்லா இல்லை, புரிஞ்சுக்க முடியல. ஆனால் ஒன்று சொல்கிறாங்க, செம காசு கொடுத்துக்கிறாரு, கிணறு டேங்க்கு ஸ்கூல் கட்டுறது காசு கொடுத்துக்கிறாரு, ஜோராக கைத்தட்டுங்க. கைத்தட்டினானுங்க பாருங்க, பிச்சு உதவாரு கைத்தட்டிக்கிற ஜனங்க. ஜெர்மன்காரர் கேட்குறேன், நான் 10 நிமிஷம் பேசுறேன், நீங்கள் 10 வார்த்தையில் சொல்லிட்டீங்களே அப்படின்னா, அதாங்க எங்கள் லாங்குவேஜ் தாரா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது ஒரு சிலருக்கு சொன்னால் புரியாது, செஞ்சு காமிக்கிறோம். உம் வார்த்தையின் பொருட்டும் உம் இதயத்திற்கு ஏற்பவும் மாபெரும் செயல்களை செஞ்சுங்க. நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த சொன்ன சொல்லு வெறும் ஒற்று வார்த்தையா வரல, உங்க பெரிய இதயத்திலிருந்து வந்துச்சு. சொன்ன வார்த்தையை அந்த பெரிய இதயத்தில் வச்சு நிறைய செஞ்சு காமிச்சிங்க, மகத்தான காரியங்களை செஞ்சீங்க. நான் கேட்டவுடனே அவ்வளோ புரிஞ்சுக்கல. உன்னை அபிஷேகம் செஞ்சுக்கிறேன், நம்ம ஆட்டுக்குச்சி கீழே போட்டுட்டு என்னடா சொல்றான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போதான் புரியுதுங்க என்று அழகாக சொல்கிறார். உன் வார்த்தையின் பொருட்டும் உன் இதயத்திற்கு ஏற்ப, உங்க இதயங்க என்னுடைய இதயத்துக்கு அல்ல,
உங்கள் இதயத்திற்கு ஏற்ப உங்களுடைய நல்ல செயல்களை செஞ்சு என்னை ஆஸ்வதிச்சுக்கிறீங்க. இவ்வளோ அழகான அதில் வந்து ரொம்ப நிறைய தியாலஜி இருக்குங்க. நம்ம புரிஞ்சுக்கணும் தெரியல. கடவுள் நம்மளை வந்து நேசிக்கிறதோ நமக்கு ஆசீர் கொடுக்கறதும் வந்து நம்முடைய தகுதிக்கு ஏற்ப அல்ல. நம்ம தகுதியை வச்சு நான் ஒரு 10 பூசை பார்த்தேன், ஒரு 15 ஜமானம் சொன்னேன், அல்லது வந்து ஒரு 4 இறையருக்கு ஜம்ம சொன்னேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போய் நின்னோம்னா கூட்டி கழிச்சு போட்டு 3.25 ரூபா வாங்கிட்டு போன்றுவார். அவருடைய அளவில் நம்மளுக்கு வந்து ஒரு மதிப்புமே இல்லை. நம்முடைய முயற்சிகள் தான் ஜான்சனிசம் என்கிற ஒரு கொள்கை இருக்கிறது. என்னன்னாக்க நம்முடைய நற்செயல்களினால் கடவுள் அருளை வாங்குவது, நம்ம செஞ்சாதான் கொடுப்பாரு என்று நினைப்பது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். ஊதாரம் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தப்பவும் பன்றி கொடுத்திருந்தப்போ மகனாக தான் கடவுள் பார்த்தார் இல்லைங்களா? சொத்தை அழிச்சு வெத்து டம்மி பீஸாக வரக்குள்ளையும் அவன் மகனாக பார்த்தாரு. உறவாத்துக்கிட்டு பெட்டி தூக்கிட்டு போகக்குள்ளேயும் மகனாக தான் பார்த்தாரு. வீட்டுக்குள்ளேயே மோசம் சாப்பிட்டுக்கிட்டு ஒன்றும் உருப்படி இல்லாமல் சுற்றி இருக்குள்ளேயும் அவன் மகனாக தான் பார்த்தார். அவர் முன்பாக பாவத்தை நிமித்தம் நம் மதிப்பை அவர் எடுத்து பார்க்க செய்வதே கிடையாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அவருடைய வார்த்தை அவ்வளோ வல்லமையான வார்த்தை. அந்த வார்த்தை வந்து அவருடைய இதயத்திலிருந்து வர்றதுனால இதயத்தை நிறைவில் அதை செயலில் செஞ்சு காமிக்கிறாரு. அந்த செஞ்சு அவர் அந்த வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை இதயத்தின் செயல்களை எழுதி காமிக்கிறனால மகத்தான காரியங்களாக அது என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அவருடைய அளவு வீடுகளுக்கு ஏற்ப நம்மை ஆஸ்வதிக்கிறார். ஆண்டவரே நீர் மகத்தானவர். ஒருத்தன் போய் ஜெபம் பண்ணான்னா, ஆண்டவரே மகத்தானவர், மாண்புமிக்கர், வல்லசைகளை செய்கிறவர், உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் வந்து ஒரு 10 ரூபா மாதிரி, ஒரு நிமிஷம் அது 100 வருஷம் மாதிரி, எனக்கு கொஞ்சம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னாராம். என்ன வேணும்னு கேட்டாராம். ஒரு 50 லட்சம் அப்படித்தா போதும் ஆண்டவரே, ஒரு நிமிஷம் பொறுக்கணுன்னாராம். ஒரு நிமிஷம் பொறுக்கணும் அவன் தான் முன்னாடி சொல்லிக்கிற ஒரு இல்லைங்களா? அதாவது நம்முடைய இதுக்க சொல்ல வரனாக்க அவருடைய மகத்தான மாண்பு வந்து அவ்வளோ மேலானது. அது வந்து வார்த்தையாலும் வாஞ்சையாலும் செயல்களினாலும் நிரூபித்து காட்டினது தாவீது உணர்றாரு. அதான் மனிதனை ஒரு பொருட்டாக என்ன ஏமாத்தோடு கேட்ட அந்த திருப்பாடல் ஆசிரியர் இன்னொரு சொல்வார், இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் உமது கோடும் நெடுங்கழும் எனக்கு துணையாக வரும்னு சொல்கிறார். அதான் வந்து கடவுளுடைய வல்லமை. கோடும் நெடுங்கழியும் ஒன்று அணைக்கவும் ஒன்று பாதுகாக்கவும் மோடக்கூட வரும்னு சொல்கிறார். அந்த கடவுளுடைய வாஞ்ச தான் சொல்லி அதை செய்து காட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார். அதை தாவீது பார்த்தார். ஆடுமேய்க்க இருந்த அழுப்பொழு செய்த போது என்ன என்று தெரியாமல் திகைத்து போன தாவீது அரண்மனையில் குடியேறிய போது அவனுடைய மகத்தான காரியங்களை கண்டார். அதான் ரொம்ப முக்கியம். வார்த்தையை முன்னிட்டும் இது கேட்போம். மாபெரும் செயல்கள் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளேன் சொல்லார். 3வது பாருங்களேன், 22வது வசனம் பாருங்களேன். ஆகவே என் தலைவராம் ஆண்டவரே, எங்கள் காதுகளால் கேட்டவற்றின்படி நீர் மகத்தானவர், உம்மை போன்று வேறு எவரும் இலர், உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. 2வது வசனம் வந்து ஒரு அழகான ஒரு மோனோதெயிஸ்டிக் ஐடியாவை சொல்லுது. ஒருமை கடவுளை வந்து அழகாக வலியுறுத்தி சொல்கிறது. மோனோதெயிசம் வந்து அவர் தான், அவர் ரெண்டு பேர் இல்லை. இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் இஸ் த பெஸ்ட். இஸ் ஒன் காட், ஒன்லி காட். அந்த ஒரு கருத்து வந்து ஒரே சமயத்தில் வரல, அப்படியே நெடுங்காலமாக இருந்து வந்த ஒரு அருமையான கருத்து. இந்த மன்னராட்சி காலத்திலேயோ அல்லது வந்து பிற்காலத்தில் நாடு எழுதப்பட்ட தொகுப்பட்ட வார்த்தைகள் வரிகளாகவும் கூட இருக்கலாம். அந்த ஒன் காட் ஒன்லி காட் என்கின்ற கடவுள் ஒருவரே, அவர் என்று வேறு இல்லை என்கின்ற எண்ண கோட்பாடு இந்த இடத்துல அழகாக வலியுறுத்தப்படுகிறது. அப்போ மற்ற தெய்வங்கள் இல்லையா? இப்போ வந்து மோனோலாட்ரி, மோனோதெயிசம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. உலகில் மோனோதெயிஸ்டிக் ரிலிஜன்ஸ் வந்து வெகு சொற்பந்தான். நிறைய மதங்களில் வந்து பல கடவுள்களை வைத்திருக்கிற ஒரு மன கோட்பாடு இருக்கிறது. இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, நான் வலசெயல் உனக்கு செய்ததினால் உனக்கு எனக்குடைய உறவு உடன்படிக்கையின் உறவு, அது வேறு எவராலும் பங்கீடு செய்யப்படக்கூடாது என்பதுதான் கடவுளுடைய அர்த்தம். மற்ற கடவுள் இல்லைன்னு ஏன் பைபிளை திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னா, மற்றவருடைய கடவுளை இழிவுபடுத்தவோ, மற்றவருடைய கடவுளை குறை சொல்லவோ, மற்ற கடவுளினுடைய மதிப்பை குறைத்து காட்டுவோ அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலை வழிபாடு நிறைய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் சரிதான புரிதல் இல்லாதனால. மற்ற கடவுளை ஏன் அவர் வந்து மட்டம் தட்டி பேசுறாரு, அந்த கடவுளுடைய கோயில்களை இடிச்சிடுங்க அல்லது வந்து பணித்தரங்களை வந்து உங்கள்ட்ட அகற்றுங்கன்னு ஏன் சொல்றாருனாக்க, கணானிய தெய்வம் பாலின நீதியோ சமூக நீதியோ சமத்துவ நீதியோ பேசாத ஒரு தெய்வம். அந்த தெய்வம் என்ன பண்ணுறது, அடுக்குமுறை அதிகார வர்க்கத்துக்கு துணையாய் போய் எல்லா அக்கிரமங்களையும் ஆண்டவரும் பிறால் சரி என்று சொல்கிற ஒரு சமயம். அந்த மதம் உள்ள வந்துச்சுன்னா சமத்துவத்தை பற்றியும் பாலின நீதியை பற்றியும் நீதியின் கடவுளை பற்றியும் பேசுகிற யாவை இறைவனுக்கு இடமில்லாமல் போய்விடும். ஏன்னா பொய்மை வெல்லும் ஒரு காலகட்டத்தில். ஆக அது இது தூய்மையான கடவுள், நீதியான கடவுள், சமத்துவமான கடவுள், சகோதரத்தை வலியுறுத்துகிற கடவுள், இது போதும் இல்லைங்களா? உங்களுக்கு எத்தனை அப்பாங்க வேணும்? உனக்கு ஒரு அப்பா போதுமா இல்லையா? போதும். அவரே அதான் கடவுள் சொல்றார். அதான் அழகாக கேட்குறாரு, நான் போதும் இல்லை, எதுக்கு அதை போய் தேடிட்டு இருக்கிற? உனக்கு எல்லாமே வல்லவர், நல்லவர், போதுமானவர். லுக் ஃபார் தேர் ஹியர் அண்ட் தேர். இதுக்கு மேலே ஏதாவது தேவைப்படுச்சுன்னா சொல்லு, நான் கொடுக்குறேன். அங்கங்கே போய் நிற்காத.
அதான் கடவுளுடைய அதான் ஒரே கடவுள், ஒரே கடவுள். அதான் நீர் உள்ளவரே உன்னதான கடவுள். அதாவது உண்மை தவிர வேறு கடவுள் இல்லைன்னு சொல்றாரு. அதை எப்படி சொல்றாருனாக்க ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இங்க பாருங்க, என் தலைவராம் ஆண்டவரே, எங்கள் காதுகளால் கேட்டபடி நீர் மகத்தானவர், உண்மை போன்று வேறு எவரும் இல்லை. இஸ்ராயல் குலத்துல ஃபர்ஸ்ட் இறைவனை பற்றிய செய்தியை கேட்பாங்க. பாஸ்கா ஒளியில், சாபாத் மாலை பொழுதின் உணவு ஆடலில், அல்லது ஆலய பழி முறைகளில் கடவுளை பற்றி கேட்பாங்க. வல்லவர், நல்லவர், நம்மை காக்கிறவர், நமக்கு துணையாக இருக்கிறவர், நம்மை தூக்கி நிறுத்துகிறவர், நம் கண்களை தண்ணீரை துடைக்கிறவர், கண்ணீரை தோல்பையில் சேர்த்து வைத்து நினைவு கூர்ந்து நேசிக்கிறவர் எல்லாம் கேட்பாங்க. கேட்டுட்டு அப்படியே அந்த கடவுள் அவர் நம்ம ஜெபிக்க ஒரு மனச்செவியை துணிவை கொடுத்து ஜெபிக்கும் போது, தன் வாழ்க்கையில் நடக்கும்போது தாங்கள் கேட்டபடி நடக்கிறது என்பதை நம்புவார்கள். ஆகவே தான் இன்றைக்கும் சாபாத்து தினத்திலோ அல்லது பாஸ்கா தினத்திலோ எங்கள் முன்னோர்கள் செங்கடலை கடந்த போது, எங்கள் முன்னோர்கள் பானைவெடுத்து அலைந்திருந்த போது சொல்ல மாட்டாங்க, நாங்கள் செங்கடலை கடந்த போது, நாங்கள் பானைவெடுத்து அலைந்திருந்த போது மன்னாவை பொழிந்தீரே, காடுகளை தந்து போஷித்தீரே என்றுதான் சொல்லுவாங்க. அப்ப இவங்க இங்க இருந்துட்டு அங்க பார்க்க மாட்டாங்க, அங்குள்ள ஒருத்தர் கூட பார்ப்பாங்க. நாங்கள் காதால் கேட்டபடி நீர் மகத்தானவர், உண்மை தவிர வேறு யாரும் இல்லை. அது யார் சாட்சி? நான் சாட்சி, நீங்க சாட்சி. அதான் அந்த ஓத் என்கின்ற எபிரேய சொல்லுக்கு சாட்சி என்று பொருள் இருக்கிறது. கடவுளுடைய அன்புக்கு யார் சாட்சி? நீங்க சாட்சி, நான் சாட்சி. ஒவ்வொரு காலந்தோறும் யுகந்தோறும் ஒரு அனுபவிக்கிற ஒவ்வொருவரும் சாட்சி, இல்லைங்களா? அதான் தாவீது சொல்றாரு, நான் சாட்சிங்க நீங்க பண்ணதுக்கு. நான் இல்லையா? நான் இருக்கிறேன். என் காதால கேட்டபடி நீர் மகத்தானவரும், உண்மை தவிர வேறு கடவுள் தேவையில்லை என்று சொல்லத்தக்க வகையில் என்னை நேசிக்கிறவரும் நீர் தான் அப்படின்னு சொல்றார். அடுத்த வசனத்தை பாருங்களேன், 23. உம் மக்கள் இஸ்ரவேலை போல் வேறு யார் உளர்? அவர்களை உம் மக்களாய் ஆக்கிக் கொள்ளுமாறும் உம் பெயர் விளங்குமாறும் கடவுளாகிய நீரே சென்று அந்த இனத்தை மீட்டு அவர்களுக்காக வியத்தகு அருஞ்செயல்கள் புரிந்தீர். அவர் நிறுத்துவோம். இந்த 23 வசனம் ஃபெய்த் கன்ஃபெஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஹிஸ்டாரிக்கல் ஃபார்முலா. அதாவது கடவுள் யார், இஸ்ராயல் மக்கள் யார் என்று சொல்லக்கூட இப்போ தன்னை பற்றி சொன்னார், தன் குடும்பத்தை பற்றி சொன்னார், தனக்கு இறைவன் செய்த மகத்தான காரியங்களை பற்றி சொன்னார். அந்த தனிப்பட்ட மனித வரலாறுடே இஸ்ராயல் வரலாறு இணைக்கப்படுகிறது. இது பின்னால் நடந்த செய்தியை உள்ளே கொண்டு வரார், இல்லைங்களா? அந்த கடவுள் என்ன செஞ்சார்? அப்போ முன்னாடி எகிப்திலிருந்து அடிமைத்தில் மீட்டார். ஏன் அதை சொல்கிறாங்க? நாடுகாலத்தில் இருக்கிறவங்க மீட்பார் ஒரு நம்பிக்கை ஊட்டும் செய்திகளை, நம்பிக்கையின் திருப்பணிகளாக தொடர்ந்து நடந்து வாங்க, தளர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகிற முழங்காலை உறுதிப்படுத்துங்கள், உறுதியற்ற காரணங்களை வலிமைப்படுத்துங்கள் என்று சொல்வதற்காக அந்த செய்தி சொல்றார். பாருங்க, அதில் ரொம்ப 3 செய்தி இருக்குது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடன விவிலிய வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பேராசிரியர் சொல்வாரு, ரெகக்னிஷன் ஃபார்முலா என்று சொல்வார்கள். நான் இதை செய்யும் போது நான் தான் கடவுள் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. மார்துக்கு ஜெயிச்சாரு, அல்லது ஈசிஸ் ஜெயிச்சாங்க, அல்லது அசீரிய கடவுள் ஜெயிச்சாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற நீர் என் மக்கள் நம் கடவுளாய் இருப்போம். அந்த உடன்படிக்கையின் உறவு கோட்பாட்டுக்குள்ள அவளை அடக்கிறார், தன் அன்பு வளையத்துக்குள்ளாக கட்டி போடுறார். உன்னை சுற்றிலும் நான் நெருப்பு வளையமா இருந்து உன்னை காப்பேன்னு சொல்லி